தர்ஷினி வாமா. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த புடவை உனக்கு அம்சமா இருக்கு. ஏமா ஒதுங்கி நிக்கிற? தர்ஷன் பக்கத்துல போய் நில்லு போ. இல்ல இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கேன். சரி வா, இப்ப தாத்தா கிட்ட வந்துடு. தாத்தா பக்கத்துல நில்லு. எம்மா, கல்யாண பொண்ணு மாதிரி அழகா இருக்க. ஏன் எட்ட நிக்கிற? அப்பா பக்கத்துல வந்து எல்லாம் செய்யுமா, வா. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இவங்களையெல்லாம் நம்பி ஏமாவன் ஏமாந்து இப்போ ஒத்த மரமா நிக்கிறான். ஏமா ஏமா மரத்தை நடுவால வெட்டிடுவேன். ஆயாளுக்கும் அவனுக்கும் இதே வேலையா போயிட்டு இருக்கு. அவட்ட வாங்குதெல்லாம் பத்தலையா? இப்ப கண்ணு காமிச்சனா தூக்கி வெளில எறிஞ்சிருவா. கல்யாணம் செய்கோங்களா? இனிமே கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான். நாங்க படுற பாடு பத்தாது. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? என்ன பண்ற இப்ப நீ? மினிக்கிட்டு வந்து நல்லா தானே நிக்கிற. ஏண்டி, உங்க அப்பா வீட்டுல இல்லாததெல்லாம் இங்க வந்து அனுபவிச்சுட்டு பேச்ச பாரு. நல்ல நாள் அதுவுமா பேச வைக்காத சொல்லிவிட்டேன். அம்மா எல்லாமே ரெடிமா. தாலி கோர்த்து ரெடி பண்ணணும். மஞ்ச கயிறா இல்ல செயின் வாங்கியிருக்கீங்களா? மூக்கணாங்கயிறு. மூக்கணாங்கயிறு தானே. அது எதுல போட்டா என்ன, தங்கத்துல போட்டா என்ன, தகரத்துல போட்டா என்ன? நீங்க கயத்திலேயே கோத்து போடுங்கய்யா. இருங்கம்மா. ஜான்சி, இந்த சாமி ரூம்குள்ள ஒரு டப்பா இருக்கு. இதோ கொண்டாடுனே. இவங்க ஆடி ஓடுறத பாரு. அடாடாடாடாடாடா, நல்லா பாத்துக்கங்க. எங்க அண்ணன் அன்னிக்காக வாங்கியாந்தது. நல்லா பாத்துக்கங்க. எப்பா, இது எப்ப வாங்கினே? ஏமா நேற்று எது தோணுச்சு போய் வாங்கிட்டு வந்தம்மா. கல்யாணத்தப்பவே இம்புட்டு பெரிய சங்கிலி போடலையேப்பா. இப்ப என்ன? அப்ப வாழ்க்கையை நான் என்ன, பொண்டாட்டினா என்னன்னு தெரியல. இப்ப புரியுதுல. விட்டா ஓடிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கா மாட்டலான்னு இருக்கீங்களோ? டேய் பேசாம இருற. இங்க இருங்க. நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சுல, ஆரம்பிக்க வேண்டியது. ஐயா, 60 வயசு ஆனாலும் மனைவி மேல லவ்வோட இருக்கீங்களே, அதுதான் சூப்பர். ஐயா, வந்த வேலையை தவிர்த்து மீதி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருங்க, இவருக்கு தான் 60 ஆகுது. எங்க அக்காவுக்கு 40 தான் ஆகுது. பெண்கள் வயசு கணக்கு இல்லம்மா. ஆம்பளைக்கு 60 வயசு ஆனா மணிவிழா பண்ணிட வேண்டியதா. பெண்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட வேண்டியதா. அதுதான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கு வந்ததுதான் இப்படி சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்குது. நீங்க வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கய்யா. ஏய், எங்கடி அந்த சனனி? எப்போ போனா? உள்ளங்க பூரா இறங்கி வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்டா குறை சொல்றேன்னு வாங்க. எப்பா நாச்சியப்பரே, கொண்டு வந்து எங்க தலையில கட்டிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்க. இப்ப எதுக்கு அவளை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க? கால் முடியாம நீங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கா. சும்மா சீன் போடாதீங்க அத்தை. ஏமா என்ன பிரச்சனை? ஏமா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிய? கொஞ்சம் பேச்ச குறை, அளவா பேசு. இதுங்க எங்க குறைக்க போகுதுங்க? ரெண்டும் வெட்டி நியாயம் தான். என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா? இதே மாதிரி தான் மேலே கதை பேசிட்டு இருப்பாளுங்க. ஆமா, இவர் தான் பார்த்தாரு. ஆமா பார்த்தேன். இப்ப என்னடி வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன் கதிரே. ஆமா பேசிக்கிட்டே இருக்கா. மா எல்லாரும் இருக்காங்கல்ல, ஏன் அதிகமா பேசுற? நான் என்ன அதிகமா பேசிட்டேன்? நீங்க தான் பேசுறீங்க சார். சேதுராமன் சார் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எப்போ மாறிட்டீங்க, லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க, நல்லா பேசுவீங்க. ஏங்க மாமா வயசாகி போச்சா மறையா கலண்டோம். நீங்க மட்டும் இப்ப புதுசா மாப்பிள்ளைக்கு கிரீடம் தூக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பல்ல காட்டிடுவேன். நான் என்ன பண்ணேன்? மாட்டேன். ஓரமா போய் நில்லு. வா ஓடி. நீங்க இருங்க, பாத்துக்கிட்டே இருக்க. ஓரமா பேசிட்டு இருக்க. ஐயா நீ ஆரம்பிங்க. உட்காருங்க, பேசாம சும்மா இருங்க. ரெண்டு பேரும் தள்ளி உட்காரு மணி. இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு உங்க பஞ்சாயத்து வரியா? அப்புறம் ஏதாவது பேசுன பல்ல உடச்சு. அம்மா பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. இல்ல யாரும் போய் பொண்ணு அழைக்க வேண்டாங்க, சரியா? தாரா, நீ மட்டும் போய் தனியா பெரியம்மா கூட்டு வா போ. அவ சின்ன பொண்ணு, நான் போறேன். மிதிச்சு போடுவோம். தாரா நீ போய் கூட்டிட்டு வா. வாங்குறேன்ல.
ப்ரோ மிச்ச மீதி வேலை இருந்துச்சுன்னா சட்டு புண்ணு முடிச்சு வைங்க. இவங்க எப்ப அடிச்சுக்குவாங்க எப்ப அமைதியாவாங்கன்னு தெரியாது. எல்லாம் ரெடி திரும்ப வேலையை பண்ணி பாருங்க. ஆரம்பிச்சிடலாம். பெரியம்மா பெரியம்மா கீழே உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க பெரியம்மா. பெரியம்மா சித்தி சித்தி என்ன பூட்டி இருக்கு? பெரியம்மா டேய் என்னடா போன காணவே இல்லை, இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல, அவ போனா தென்னங்கா மாதிரி நிப்பா. அதுக்காண்டி தான் நான் போறேன்னு நான் அப்பவே. ஏண்டி வாய் ஏம்மா மூடாத. சும்மா இருக்கேம்மா. பெரியம்மா இருந்த ரூம் பூட்டி இருக்கு, திறக்க மாட்டேங்கிறாங்க. உளறிட்டு ஏய், இருக்க? ஏய், இரு இங்க வா வாங்க. நீ பாத்தியா? சுத்தி முத்தி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. கதவை தட்டினா திறக்கவும் இல்ல. அண்ணா ஏதோ வேலையை காட்டி விட்டாங்கண்ணா. ஏய் தள்ளு. பாத்தியலா அமுக்கு நீ மாறி இருந்துகிட்டு சோழிய காமிச்சுட்டா. ஜான்சி அவ்வளவுதான் உனக்கு. ஜனனி ஜனனி கதவு தர. கதவை தரேன்ன. ஜனனி கதவை தரேன்ன. அண்ணி கதவு தரங்க. கதவு தரங்கம்மா. ஜனனி நீ விளையாடாதீங்க, கதவு தரங்க. நல்லா பாத்துட்டேன். தள்ளு. யோ என்ன பொண்ணையா பெத்து வச்சிருக்கியா? என்ன வேலை பார்க்கறா தெரியுமா அவ?